இப்போ இருக்கவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கூட அப்போ என்ன நடந்தது, ஏன் அந்த திருமணம் நடந்தது? இல்லை, திருமணம் வந்துங்க, அது அவங்களுக்குள்ள வருத்தம் என்னன்னாங்க, எனக்கு அதாவது பெரியாருடைய சொத்துக்கள் இருக்குது. சொத்துக்கள்னால் இயக்கத்திற்காக பொதுமக்கள் வாங்கின நன்கொடை இருக்குது. அது மட்டும் இல்லை, அவருடைய சொந்த சொத்துக்கள் இருக்குது. அவருக்கான பரம்பரையாக இருந்த சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்துக்கள் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அவர் கொடுத்துட்டாரு. ஒன்றும் அவங்க பங்காளிக்கு வச்சு பிரிச்சுக்கணும்லாம் சொல்லலை. அவர் எல்லாம் இயக்கத்துக்கு தான் அதெல்லாம் கொடுத்தாரு. அதை பூரா தனக்கு அடுத்து ஒருத்தர் சொத்தை வச்சுக்கணும்னா வாரிசுன்னு ஒருத்தருக்கு எழுதி வச்சு அவங்க தான் சொத்தை வந்து இது பண்ண முடியும். வாரிசு உரிமை என்பது பெண்களை இப்போ தத்தெடுக்க முடியாது. பெண்களை தத்தெடுக்க முடியாது. 16 வயதுக்கு சொந்த ஜாதியை சேர்ந்த பெண்களை தான் அப்படி தான் தத்தெடுக்க முடியும். ஆண்களை தான் தத்தெடுக்கணும். அதுவும் 16 வயதுக்குள்ளே இருக்கணும் தத்தெடுக்கணும். இந்த மாதிரி விதிகள் இருக்குது. மணியம்மையை அவர் தத்தெடுக்க முடியாது. மணியம்மை அதாவது அண்ணாமலைலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார். என்னோடு இருக்கிற தோழர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கையுரியவராக யாரும் காணவில்லை அப்படின்னு சொல்கிறார் அவர். அதுதான் நாங்களாம் இல்லையான்னு சொல்கிறாரு அவரை சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அவர். அதனால் வந்து திருமணம் என்ன அதுக்குன்னா, திருமணம் செய்து மனைவிக்கு சொத்து போகும். ஆனால் வந்து அவருக்கு வந்து தத்து மகளுக்கு கொடுக்க முடியாது. அப்போ திருமணம் பண்ணுறாரு. திருமணம் ஒரு ஏற்பாடு தான் பெரிய ஒரு ஏற்பாடு செய்ய உள்ளேன், அதனால் இயக்கத்திற்கே பாதிப்போ என்று நீங்கள் அஞ்சக்கூடிய அளவுக்கு அந்த ஏற்பாடு இருக்கும். ஆனால் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள், என்னை தொடர்ந்து அந்த சொத்து பொதுநலத்துக்கு பயன்பட வேண்டும் என்பதற்கு செய்யப்படுகிற ஏற்பாடுன்னு தான் சொன்னார். இவங்க அரசியலுக்கு போக ஒரு ஆசை இருந்தது அவங்களுக்கு. என்னடா கிடைக்கும்னு பார்த்தாங்க, இந்த கிழமை எலெக்ஷன் நிற்க விட மாட்டேங்கிறான். யாருக்கு அந்த ஆசை? அண்ணா இருந்தது. ஆமாங்க, பெரியார் திராவிடர் கழகத்தில் 2 பேர் இருந்தாங்க. நீதி கட்சியிலிருந்து வந்தவங்கலாம் ஒரு குரூப், சுயமரியாதை இயக்கம் ஒன்று, அது வந்து பெரியார் 25லேருந்து பெரியாரோடு இருக்கவங்க. இன்னொன்று அரசியல் கட்சியான நீதி கட்சியில் இருந்தவங்க. நீதி கட்சிக்கு தலைமை இல்லாமல் போயிடுது. ஒரு கட்டத்தில் பப்ளி ராஜா ரிசைன் பண்ணிடுறாரு. நீதி கட்சி தோற்று போச்சு. எவனும் தலைவராகவே தயாராக இல்லை. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து பெரியாரை கேட்குறாங்க. ஏன்னா பெரியார் வந்து நீதி கட்சிக்கு ஆதரவாக தான் இருக்கார். நீங்கள் தலைமையாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அவர் சிறையில் இருக்கார், இந்திய போராட்டத்தில் கேட்குறாங்க. அப்போ சரி அப்படின்னு 2க்கும் தலைவராகிறார். 2ஐயும் சேர்த்து தான் திராவிடர் கழகம்னு பெயர் மாட்டுறாங்க. 38 தலைவராகிறார். 38 கடைசியில் 44 அது சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி 2ஐயும் சேர்த்து தான் திராவிடர் கழகம்னு பெயர் மாற்றம் செய்தார். திராவிடர் கழகம் திமுகவை பிரிஞ்ச போது இந்த தேர்தல் ஆசையுள்ள நீதி கட்சிக்காரெல்லாம் ஒரு கட்சியாக போயிட்டாங்க. சுயமரியாதை இயக்கத்தவங்களாம் பெரியாரோடு இருந்தான். அப்படியே தொடர்ந்தாங்க திராவிடர். இப்படி தான் வச்சுக்கணும். ஏறக்குறைய அதில் கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஏறக்குறைய அப்படி தான். தேர்தல் ஆசை உள்ளவர்கள் நீதி கட்சி பரம்பரையில் வந்தவர்கள் அப்படியே போயிட்டாங்க. சுயமரியாதை இயக்க பரம்பரையில் இருந்தவங்க பெரியாரோடு அரசியல் இயக்கமாக அப்படியே சமுதாய இயக்கமாக இருந்தாங்க, அரசியல் இயக்கமாக போனாங்க. அப்போது வச்ச விமர்சனம் அவ்வளோதான்.